இன்னைக்கு ஒரு டிஷ்ஷுக்கு வந்து 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிக்கணும். அடுத்து 2 வேக வச்ச முட்டை, இதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் முட்டையும் நல்லா சேர்ந்தாப்புல மசிக்கணும். 2 நல்லா மெர்ஜ் ஆகணும். அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு தேவையான வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாக்கு வந்து இன்னும் ஃப்ளேவர் கூட்டுறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் அந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சோண்டு மிளகு பொடி, அடுத்து 1 ஸ்பூன் அளவு ஆரிகோனோ சேர்த்துருக்கிறேன். ஆரிகோனோ சீசனிங். அப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனால் கலந்துக்கோங்க. அடுத்து ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். ப்ரெட்டு வந்து 4 பக்கமும் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் இது தேவையில்லை, நமக்கு நடுப்பகுதி மட்டும் தான் வேணும். அதனால் 4 பக்கமும் இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு நம்ம நல்லா தேய்க்கணும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சா அந்த வெளி லேயர் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேண்டாம், மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போது இந்த உருண்டையில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் துண்டுங்களை போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் போதும். இப்போ இந்த உருண்டையை திருப்பி ஒரு தான் நல்லா உருட்டிட்டு இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு உருண்டை பிடிக்கணும். இது உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சாதான் அது வந்து ஒட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிடிச்சி வச்சுட்டேன். இனி எல்லா உருண்டையும் இதே மாதிரி செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம உருண்டைங்களாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணணும். இது மிதமான சூட்டில் வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம பிடிச்ச உருண்டையை வந்து இதில் போட்டுட்டு 4 பக்கம் நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். உள்ளே வந்து நல்லா இருக்காது. உள்ளே வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆக கொஞ்சம் நம்ம டைம் வேணும். கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் தான் சீஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹீட் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. நம்ம எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சீஸ் கூட வெளியில் வந்துருக்கு. நான் எல்லா உருண்டையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ள சீஸ் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ப்ரெட்டை வந்து தேய்ச்சனால வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரம் ரொம்ப ஆட் பண்ணாதனால எல்லாருமே சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில்.